சென்னை ஆழ்வார்பேட்டையில் முன்னாள் மின்வாரிய அதிகாரி வீட்டில் அமலாக்கத்துறையின் அதிரடி சோதனை நடைபெற்றது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நாளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் ஆழ்வார்பேட்டை ரத்னம் தெருவில் முன்னாள் மின்வாரிய அதிகாரி காசி என்பவரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். காசி மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாடு அதிகாரியாக இருந்தபோது 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நடைபெற்ற இச்சோதனையால் செந்தில் பாலாஜி தரப்பு பீதியில் ஆழ்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் மூலமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் ஒப்பந்ததாரர்கள் என்கிற போர்வையில் லாரி உரிமையாளர்களை நசுக்க பார்ப்பதாக புகார் எழுந்துள்ளது. மாவட்டத்தில் உள்ள 2 திமுக அமைச்சர்களிடம் முறையிட்டும் எவ்வித பலனும் இல்லை என்பதால் வருகின்ற 11ஆம் தேதி விருத்தாச்சலத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்து லாரி உரிமையாளர் சங்கத்தினர் போஸ்டர் ஒட்டி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரோட் டேக்ஸ் கட்ட முடியல, எஃப்சி கட்ட முடியல, இன்சூரன்ஸ் கட்ட முடியல, டியூ கட்ட முடியல. ஒரு லாரி தொழிலில் நம்பியிருக்க லாரி உரிமையாளர்கள் டோட்டலாக நசுக்கப்படுறோம். ஸோ அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படுது, தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. நாங்களும் இந்த மாவட்டத்துறை அமைச்சர்கள்ட்டையும் முறையிட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் முயற்சி பண்ணினாங்க. பட் போதிய ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல. தொடர்ந்து நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு தேவை நியாயமான வாடகை, நியாயமான நீதி மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப நன்றி.